நிறைய பேர் மாற்றத்தை நோக்கி வந்து இணையறாங்களாம். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா தூய சக்தியாமாங்க, தூய சக்தி. அதிமுக இருந்து தாவேகா, அதாவது டிவிகேக்கு வர எல்லா எம்எல்ஏக்களும் சொல்ற விஷயம், நாங்க மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம். அதாவது ஏமாந்து போறவங்க நம்ம இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதாவது இந்த நியூஸ் சேனல்ல வர்றதுல எல்லாம் எவிடென்ட்டா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படி வந்து நீதிபதி கிட்ட போய் நிற்கும் போதுதான் தெரியும். இந்த வருஷம் 48 அரசு பள்ளிக்கூடத்துல 1ஆம் வகுப்புக்கு மாணவர் சேர்க்கை இல்லாம அந்த பள்ளிக்கூடம்ல இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில் நின்றுட்டு இருக்கோம். ஆனா இவங்க தனியார் பள்ளிக்கூடத்துக்கு, அது முக்கியமா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துக்கு 1000 பள்ளிக்கூடத்துக்கு ஓகே அப்படின்னு அப்ரூவல் கொடுத்தாங்க. அது அதிமுக கட்சியில இருந்து லாட்டா எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போய் இணைப்பாங்களாம். அதாவது தலைமைச் செயலகத்துல கீழே ராஜினாமா கடிதம் கொடுப்பாங்களாம் எம்எல்ஏ எல்லாம், மேல போய் உடனே அண்ணன் நாதவர்ஜனாட்ட சொல்லி ஒரு கார்டு வாங்கி அந்த கட்சியில சேர்ந்துருவாங்களாம். இந்த திருநாவுக்கரசு யாரு அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு பேட்டியில எல்லாம் சொல்லியிருக்காரு, எனக்கு ஜான ஆரோக்கியசாமி அவர்கள் ரொம்ப பழக்கம், நாங்களாம் ஒட்டுக்கா படிச்சோம், தாவேக அரசு நிர்வாகம் சரியில்லை அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே மக்கள்ல பொதுப்படையா பேச ஆரம்பிச்சிட்டோம். லீமா ரோஸ் மார்டின் மாமியார் அவர்கள் அனுப்பவும் இங்கிருந்து நம்மளுடைய அமைச்சர் மருமகன் ஆதவர்ஜனா அண்ணா அவர்கள் தூக்கி உள்ள போட்டுக்கவும் ஒரே குதூகலமா இருக்குது. இதுக்கு அவரெல்லாம் பார்த்து நாங்க நிறைய விஷயம் கத்துக்கணும். ஆனா கத்துக்க கூடாத ஒரே விஷயம் நம்பிக்கை துரோகம். என்ன கூட்டம், என்ன கூட்டம், அப்பா பயங்கரமான கூட்டங்க இந்த மாமல்லபுரத்துல. என்னன்னு கேட்டா மாற்றத்துக்கான மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்குதான். இல்ல நிறைய பேர் மாற்றத்தை நோக்கி வந்து இணையறாங்களாம். புதுக்கோட்டை மாமல்லபுரத்துல தான் இருக்குது, அதுக்கப்புறம் கரூரும் மாமல்லபுரத்துல தான் இருக்குது. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா தூய சக்தியாமாங்க, தூய சக்தி. சிஎம் சார், என்ன சிஎம் சார் நடக்குது பிரச்சாரம்? டிவிகே கட்சி தலைவராக இருக்கும்போது நான் வந்து அப்பாலு கட்டுறவர், ஊழலை எல்லாம் தூக்கிடுவேன், தொலைச்சிருவேன், அதுக்கு மேலே சட்டப்பேரவையில் டைலாக் வேற, நாங்கள்லாம் ஊழல் செஞ்சவங்களையும் விட மாட்டோம், இனிமேல் செய்யவும் விட மாட்டோம்னு. இப்போ வந்து சேர்ந்துருக்காங்களே 2 பேர், விஜயபாஸ்கர் சன்கோ. இவங்க எப்பேற்பட்ட கேட்டகரியில் நீங்கள் பிரித்து வச்சிருக்கீங்க? இல்லை உங்கள் வீட்டில் ஏதாச்சும் வெளுக்கிற வாஷிங் மிஷின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது ஊழலை வெளுக்கிற வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு எத்தனை நம்பர் பட்டனை திருப்பி வச்சனால எதனால இந்த ஊழல் வந்து மாறி அப்படி தூய சக்தியா வராங்க? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது என்னமோ தெரியலீங்க, அதிமுக இருந்து தாவேகா, அதாவது டிவிகேக்கு வர எல்லா எம்எல்ஏக்களும் சொல்ற விஷயம், நாங்க மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம், நாங்க மக்களினுடைய அந்த தீர்ப்பை ஏற்று வந்திருக்கோம், நாங்க மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கோம், இது ஒரு மக்களுக்கான ஆட்சி அல்லவா, அதனால அதை நாங்க பார்க்க வந்திருக்கோம். எது மக்களுக்கான ஆட்சி? இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறது, இப்படி ஒரு ஆட்சி நடக்குது. அதற்கு இவங்கெல்லாம் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களே, இனி நீங்க தான் புரிஞ்சுக்கணும், உங்க பேரை சொல்லிதான் இத்தனை பேர்த்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க நம்மளை. அதாவது திரும்பவும் சொல்றேன், இதை நிறைய காணொலியிலையும் சொல்லியிருக்கேன், இன்னைக்கும் திரும்ப சொல்லி உங்களை ஞாபகப்படுத்துறேன். அதாவது ஏமாந்து போறவங்க நம்ம இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதாவது தேவையில்லாம திமுக மேல ஊழல்னு சொல்லுவாங்க. அது ஐயோ ஊழலா, திமுக அமைச்சர் இப்படி ஊழலா, திமுக அமைச்சர் அப்படி ஊழலா அப்படின்னு இவங்களா கிளப்பி விடுவாங்க. அது கோர்ட் வாசல் வரைக்கும் போகும். கோர்ட்ல நீதிபதி உட்கார்ந்துருப்பாரு, அவர்கிட்ட எவிடென்ட் கொடுக்கணும். எவிடென்ட் இந்த நியூஸ் சேனல்ல வர்றதுல எல்லாம் எவிடென்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படி வந்து நீதிபதி கிட்ட போய் நிற்கும் போதுதான் தெரியும். அதாவது நியாயத்தை மாத்தி தீர்ப்பு கொடுக்கும் போது தான் வலிக்கும். அந்த மாதிரி தான். ஏன்னா இதுக்கு நிறைய முட்டு கொடுப்பீங்களா, அவங்களுக்காக தான் இதை சொன்னேன். அதாவது நீதியரசர்கிட்ட போய் நின்று நீதிபதி கேட்பாரு, கரெக்டான உண்மையான ஆதாரத்தை கொடுங்கன்னு. அப்ப கொடுக்க முடியலன்னா எந்த ஒரு தீர்ப்பையும் நீதிபதி கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்க போட்ட கேஸ் பொய்ன்னு நம்ம யார் கேஸ் போட்டாங்களோ அவங்கள மண்டையிலேயே அடிச்சு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு திமுக மேல தேவையில்லாம கரப்ஷன் ஒரே ஒரு வார்த்தை, ஊழல்னு ஒரு வார்த்தை. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, டாஸ்மார்க் பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னாங்க. இன்னைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது ரொம்ப நியாயமுங்க, ரொம்ப தர்மமுங்க. அதை விட 717 டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணாங்கல்ல, அது எல்லா பக்கமும் க்ளோஸ்ல தான் இருக்குதா? போய் பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அடுத்தடுத்து ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி அதையெல்லாம் பாருக்கெல்லாம் மாத்திடுவாங்க. அதாவது FL2 11 to 11 பாரா மாத்திடுவாங்க. அதுக்கு வந்து அமைச்சர் ஏதாச்சும் ஒரு விலக்குறை கொடுப்பாரு. அதுக்கு மேல என்ன சொன்னாங்க, இந்த வந்து கனிம வளம், இந்த சுரங்கப்பாதை இதெல்லாம் நாங்க மூடுறோம் பண்றோம்னு சொல்லி இன்னைக்கு அந்த கனிம வளத்தை இனிமேல் நீங்க தொடர்ந்து அந்த டெண்டரை வந்து நீங்க நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருச்சு. இதே டிவிக்கு அரசாங்கம் தான். அதுக்கு மேல 1000 பள்ளிக்கூடமுங்க, 1000 பள்ளிக்கூடம். எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் நாங்க வந்து எந்த காசுமே வாங்காம உடனடியா அப்ரூவல்
அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அரசு பள்ளிக்கூடத்தோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சா இன்னைக்கு எல்லாருமே கஷ்டம் தான். இந்த வருஷம் 48 அரசு பள்ளிக்கூடத்துல 1ஆம் வகுப்புக்கு மாணவர் சேர்க்கை இல்லாம அந்த பள்ளிக்கூடம்ல இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில் நின்றுட்டு இருக்கோம். ஆனா இவங்க தனியார் பள்ளிக்கூடத்துக்கு, அதுவும் முக்கியமா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துக்கு 1000 பள்ளிக்கூடத்துக்கு ஓகே அப்படின்னு அப்ரூவல் கொடுத்தாங்க. ஆனா கொடுக்குற மாதிரி தான் கொடுத்தாங்க. அதையும் விகடன் அந்த தொடர்ல போட்டாங்க, விகடன் செய்தித்தாள்ல போட்டாங்க. இது ஃப்ரீயாலாம் கொடுக்கல, ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் 25,000 30,000 அதுக்கு மேல கிட்டத்தட்ட இந்த 40 நாள்ல 4 கோடி ரூபாய் இந்த அப்ரூவலுக்காகவே செலவாயிருக்கு. அதாவது செலவுனா செலவில்லை, அவங்க பாஷையில சொன்னா ஊழல். அது வாங்கியிருக்கிறாங்க, காசு வாங்கப்பட்டிருக்கு, ஊழல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது 40 நாள்ல டிவிக்கு அரசு 4 கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருக்கு. வெறும் பள்ளிகளுக்கு பர்மிஷன் கொடுக்குற இந்த 1000 ஸ்கூல்ல இப்ப 800 ஸ்கூலுக்கு தான் கொடுத்துருக்காங்க, மிச்ச ஸ்கூலுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லி கல்வித்துறை அமைச்சர் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இந்த 4 கோடி ரூபாய் யாருக்கு போச்சு, எந்த பார்ட்டிக்கு போச்சு, எந்த பார்ட்டி ஃபண்டுக்கு போச்சு? இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கிறது தாவேக அரசாங்கம் தானே அப்படின்னு சொல்லி மக்களை இதை படிச்சு பார்த்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மக்கள் கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா இவங்க பொய் செய்தியை மட்டுமே சொல்லுவாங்க. திமுக இதை செஞ்சிச்சு, திமுக ஊழல் செஞ்சிச்சு, திமுக அமைச்சர்கள் இப்படி பண்ணிட்டாங்க. அதாவது சட்டப்பேரவையில் ஒரு அமைச்சர் எந்திரிச்சு தைரியமா மக்களுக்காக கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க மேலாம் ஒரு கேஸ். ஏவா வேலு சார் கேள்வி கேட்டாரு, உடனே அவர் மேல கேஸ். எஸ் சிவசங்கர் சார் கேள்வி கேட்டாரு, அவர் மேல ஒரு கேஸ். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அவரை எப்படி டார்கெட் பண்றாங்க. அதாவது இவங்க ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி இருந்து, அதாவது தாவேகாங்கிறது ஒரு கட்சியா இருக்கும் போதுல இருந்தே டார்கெட் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல. அது இன்னைக்கு வேற நம்ம கரூர்ல இருக்க விஜயபாஸ்கர் அண்ணாவும் போய் சேர்ந்துடுறாரா. அதனால நாளைக்கு இடைத்தேர்தல் வரும்போது திரும்பவும் விஜயபாஸ்கர் அவர்கள் அங்க நிக்கணும் இல்ல, அதான் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் கரூர்ல நிக்கணும் இல்ல. இப்பவே பாவம் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி தான் வெற்றி பெற்றார் கரூர்ல. அதுலயும் ஒரு 2000 ஓட்டு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றார். அப்போ திரும்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. அப்போ வரும்போது திரும்ப அவருக்கு தானே சீட் கொடுப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி தானே அண்ணன் நாதவர்ஜுனா அவர்கள் தாவேகா கட்சியில இந்த தூய சக்தி, இந்த ஊழல் சக்திக்காரங்களை எல்லாம் தூய சக்தின்னு இன்னைக்கு தாவேகால இணைச்சிருக்காங்க. நீ திரும்ப அவங்களுக்கே தானே சீட்டெல்லாம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அங்க ஜெயிக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அங்க யாரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். ஏன்னா செந்தில் பாலாஜி அண்ணன் மேல ஃபர்ஸ்ட் டாஸ்மார்க்னு சொன்னாங்க, அந்த பருப்பு வேகலை. அடுத்தது மின்வாரியத்துல பிரச்சனை அப்படின்னாங்க. அண்ணன் உட்கார்ந்து, அதாவது செந்தில் பாலாஜி அண்ணன் உட்கார்ந்து நிர்மல்குமார் சார் அமைச்சர் இருக்காருல, அவருக்கு அப்புறம் வரேன், ஆனா சொல்லிடுறேன், அவரு அப்படியே ஒரு வெள்ளை அறிக்கை விட்டார்ல, ஒரு வெள்ளை அறிக்கை நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள். அந்த வெள்ளை அறிக்கைக்கு வரிக்கு வரி பக்கத்துக்கு பக்கம் ஃபுல் டீட்டெயில்ஸும் பிரஸ் மீட்ல 1.5 மணி நேரம் உட்காந்து செந்தில் பாலாஜி எல்லாத்தையும் சொல்லிட்டார். சொன்னது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜி சார் என்ன சொன்னார் அடுத்தது, ரொம்ப நன்றிங்க, அதாவது திமுக அரசு சிறப்பா செயல்பட்டு இருக்குன்னு நீங்களே பாராட்டு சான்றிதழ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு எல்லாம் புகஞ்சிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. டாஸ்மார்க்லயும் இந்த மனுஷனை ஒன்றும் பண்ண முடியல. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இருந்தே கரூர் பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம், அப்பவும் இந்த மனுஷனை ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் டாஸ்மார்க், அதுக்கப்புறம் இந்த மின்வாரித்துறைன்னு சொன்னோம், அப்பவும் இந்த மனுஷனை ஒன்றும் பண்ண முடியல. இப்ப எதையாச்சும் ஒண்ணு எப்படியாச்சும் பண்ணணும். ஏன்னா விஜய் சார் வேற இப்ப எங்க போறாரு, ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு வேற போறாரு. அதுக்குள்ள எதையாச்சும் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு, அதாவது இவங்க லாட்டா, அதாவது அதிமுக கட்சியிலேருந்து லாட்டா எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போய் இணைப்பாங்களாம். அதாவது தலைமைச் செயலகத்துல கீழே என்ன சொல்லுவாங்க, ராஜினாமா கடிதம் கொடுப்பாங்களாம் எம்எல்ஏ எல்லாம். மேல போய் உடனே அண்ணன் நாதவர்ஜுனாட்ட சொல்லி ஒரு கார்டு வாங்கி அந்த கட்சியில சேர்ந்துருவாங்களாம், தாவேக்கால சேர்ந்துருவாங்களாம். உடனே தூய்மை ஆயிடுவாங்க அவங்க எல்லாம். அதுவும் யோசிச்சு பாருங்க, அவங்கெல்லாம் யாரு, இந்த டிவிகே கட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை எதிர்த்து, அதாவது விஜய் அவர்களையே எதிர்த்து ஓட்டு போட்ட மக்கள், அந்த தொகுதியில் இருந்த மக்கள் இன்னைக்கு அவங்க எல்லாம் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் இணையறாங்க. கேட்டா மக்களுக்கு நல்லது செய்யணுமா? அப்படி உங்க மக்கள் தாவேக்கா கட்சி நல்லது பண்ணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அவங்க விசில் சின்னதையே ஓட்டு போட்டிருப்பாங்களே, எதுக்கு ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு உங்களை எல்லாம் ஜெயிக்க வைக்கணும்? அப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னு புரியுதா? என்ன ஆதாயத்துல நீங்க போனீங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப அரசு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பஞ்சாயத்துல எடுக்குது. அது எல்லாத்த விட இன்னொரு பிரச்சனை, முதல்வர் நம்ம நினைக்கிறோம்ல, சிஎம் சார்
சிஎம் விஜய் சார் தான் இந்த நாட்டை ஆள்றாரு, அவர் தான் இங்கே முதல்வராக இருக்காரு நம்ம தாங்க நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே தலைமைச் செயலகத்தில் விஜய் சாரை பெருசாக யாரும் போய் ஈஸியாக பார்த்துடல முடியாது. அவர் இன்னும் நடிகராகவே இருக்காரான்னு எனக்கு தெரியல. இல்லை சிஎம் சாராக தான் இருக்கிறாருன்னா எல்லா மக்களையும் ஈஸியாக பார்க்கணும். ஆனால் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார்ல, நோ பவர் சென்டர், நான் ஒருத்தர் தான் பவர் சென்டர் கிடையாது, அவரை சுற்றி ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க பவர் சென்டரா, அவங்க கை அசைச்சாதான் விஜய் சாரையே போய் பார்க்க முடியும்னு இன்னைக்கு சில நியூஸ் சேனல்ஸ், அதை தாண்டி ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பாரம்பரியமா இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது உண்மையா? அப்போ ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிறவங்க யாரு, அதை தாண்டி விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறவங்க யாரு, இந்த ரூட் ஜெகதீஷன் அப்படிங்கிறவங்க யாரு? ஏன்னா ஊழலை ஒழிக்கிறேன்னு நீங்க பேசியிருக்கீங்க. இப்ப ரூட் ஜெகதீஷன் அவர்கள் விஜய் அவர்களுடைய தனி பிஏ அப்படின்னு ஒரு போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கு சம்பளம் விஜய் சார் கொடுக்கல, தமிழ்நாடு அரசு கொடுக்குது. தமிழ்நாடு அரசு கொடுக்குதுன்னா தமிழ்நாட்டு மக்களினுடைய வரி பணத்துல தான் சம்பளம் கொடுக்குறீங்க. அப்புறம் எப்படி மக்கள் கிட்ட சொல்லாம நீங்க ஒரு தனி செயலாளர், அதாவது பர்சனல் பிஏவை நீங்க வச்சுப்பீங்க? அப்போ அதை எப்படி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டிங், அதாவது இந்த ஒரு கேஸ் இப்போ யாருங்க இவங்கெல்லாம், எப்படி இவங்கெல்லாம், அதாவது ஜான் ஆரோக்கியசாமி ஆகட்டும், விஷ்ணு ரெட்டி ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து முதல்வருக்கு ஒரு பக்கபலமாக உட்காந்து இயக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்துட்டு தான் அதிகாரிகளே போய் முதல்வரை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்போ நிறைய அதிகாரிகளுக்கு இவங்க மூலமாக தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டினுடைய எல்லா விதமான, இப்போ தொழில்துறை அப்படின்னா நம்ம நிறைய விஷயம்லாம் எழுதுவோம்ல, இப்போ டெண்டர்லாம் நம்ம எடுக்கணும், தொழில்துறை நிறைய நம்ம கிட்ட வருதுன்னா மற்ற மாநிலத்தோட நம்ம காம்படேட் பண்ணும்போது நிறைய சீக்ரெட்டான விஷயம்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். அதை தாண்டி டெய்லியும் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அது போக நம்ம மாநிலத்துக்குன்னு சொல்லப்படிய பாதுகாக்கக்கூடிய இந்த விஷயங்கள். ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர்களும் பாதுகாப்பு பிரமாணம் அந்த பத்திரத்தை படிச்சுட்டு என்னன்னு சொல்லி படிக்கிறாங்க, தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த மாநிலத்தினுடைய ரகசியத்தை நான் பாதுகாப்பேன், அப்போ இறையாண்மைக்கு பொருந்துற மாதிரி, அதாவது இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பேன். இறையாண்மைனா கடவுளை வணங்குறதுன்றது மட்டும் இல்லை, அதாவது உண்மையா நேர்மையா நான் நடந்துப்பேன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு அதாவது முதல்வர்ல இருந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் அந்த ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துட்டு தான் பதவி ஏற்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த மாநிலத்தோடைய ரகசியங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் போகுது. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஆளுநர் கிட்ட திமுக தரப்பு ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி சாரசாரையா அதிமுக கட்சியிலிருந்து தாவைக்கு போகலாம், நீங்க எல்லாம் கேட்கலாம், உங்களுக்கு என்ன, நீங்க திமுக தானே, நீங்க அதிமுக இருந்து போறதை பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு, நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா எங்களுக்கு தகுதி இருக்கு, ஏன்னா நாங்க எதிர்கட்சியா இருக்கோம். அதை தாண்டி மக்கள்ல ஒரு ஆளு, நாங்களும் ஓட்டு போடுறோம், எங்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழ்றதுக்காக ஓட்டு போடுறதுக்காக பேசுறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு. நாங்க கேள்வி கேட்க தான் செய்வோம், கேட்காமலாம் இருக்க முடியாது. இதுல என்ன எங்களுக்கும் ஒரு டவுட் அப்படின்னு சொன்னா, இப்ப இத்தனை எம்எல்ஏக்கள் அங்க போறாங்கல்ல, அப்போ அங்க ஏதாச்சும் ஒரு டீலிங் நடக்குதா? ஏன்னா சாரசாரையா போற அளவுக்கு அங்க என்ன இருக்கு, அப்ப இவங்க எதன் மூலமாக அவங்கள கூப்பிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு கம்ப்ளைண்டா வந்து இன்னைக்கு திமுக தரப்பு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது உடனே வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ ஜூலை 10 கரூருக்கு அண்ணன் விஜய் அண்ணன் வேற போகணும், நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் போகணும், அது ஒரு விஷயம். இன்னொன்று அதை தாண்டி இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் அடுத்தது சி விஜயபாஸ்கர், அதான் ராணிமலை விஜயபாஸ்கர் அவர்களும் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் மிகப்பெரிய பிரம்மாண்டமா மகாபலிபுரத்துல ஜாலியா தாவேக்கா கட்சியில இணைகிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? ஊழல் ஊழல் அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே இவங்க பேர்ல எல்லாம் ஊழல்ல நிறைய கேஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் அங்க போனது எப்படி தூய்மையானவர்களா மாறுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதை விட முக்கியம், இன்னைக்கு எப்படி முதல்வராக இருக்கக்கூடியவர் இவர் தானே எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும், இங்க நிர்வாகத்திலேயே மிகப்பெரிய லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை பத்தி எல்லாம் என்ன விஷயம்னு கேட்டு திமுக தரப்புல இன்னைக்கு ஆளுநரை சந்திச்சு ஒரு புகாரை நம்ம அளிக்கும் போது உடனே ஒரு நியூஸ் வருதுங்க. அன்னைக்கு சாயந்தரமே வந்து தாவேக்கா எம்எல்ஏ அவர்களாம், இளையராஜா அவர்களாம், ஊத்தங்கரை தொகுதியா அங்க வந்து பயங்கரமான பேரம் பேசப்பட்டுச்சா. அதுவும் பேரம் பேச யாரு அப்படின்னு பார்த்தா ஐடிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மாதிரி, அதாவது வந்து கேட்பாங்கல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி, இப்ப யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, தாவேக்காவா திமுகவா இல்ல அதிமுகவா அப்படின்னு நம்ம கிட்ட பேட்டியெல்லாம் கேட்டு நிறைய யூடியூப் சேனல்ல போட்டுட்டே இருந்தாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம். அது அவருடைய நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனரா இருக்கிறவர், அந்த
அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஓனரா இருக்கிறவர் யாருன்னா அவர் தான் திருநாவுக்கரசு. அந்த திருநாவுக்கரசு யாரு அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு பேட்டியில எல்லாம் சொல்லியிருக்காரு, எனக்கு ஜான ஆரோக்கியசாமி அவர்கள் ரொம்ப பழக்கம், நாங்களாம் ஒட்டுக்கா படித்தோம், இல்லை மேபி ஒரே காலேஜில் படித்தோம், லயோலா காலேஜில் தான் அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, நல்லா தெரியும். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் கருத்துக்கணிப்பு நிறுவனம் மட்டும்தான், அது IDBS அப்படிங்கிற இந்த திருநாவுக்கரசு அவருடைய கருத்துக்கணிப்பு மட்டும்தான். அதிமுக திமுக எல்லாம் வராது, இந்த டைம் தாவேகா தான் வெற்றி பெறும்னு முன்னாடியே சரியான விஷயத்தை யூகிச்சு சொன்னார்னு கூட வச்சுக்கலாம். அப்போ இவர் என்ன டிவிக்கு அரசு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்த ஒரு பர்சன். ஆனா இந்த பர்சனு டிவிக்கு எம்எல்ஏ கிட்டேயே போய், அதாவது அதான் ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ இளையராஜா அவர்கிட்டயே போய் பேரம் பேசியிருக்காராம். அதாவது 30 கோடி 35 கோடியா சம்திங் பேரம் பேசி திமுகவுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாராம். எப்படி நம்ம காதல் எல்லாம் எப்படியெல்லாம் ஃபிலிம் சுத்துறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் என்ன போய் சொல்றது, ஏன்னா இவங்க பேல இருக்கக்கூடிய அந்த குதிரை பேரம், அதை தாண்டி இந்த கரூர் சம்பவம், அதுக்கு மேல இத்தனை எம்எல்ஏக்கள் ஊழல் சக்தி இல்லைன்னு சொன்னது, இதெல்லாம் தாவர கேஸு, இந்த விஷயம், அப்புறம் முதல்வருடைய பதவியிலே லீக்கேஜ், இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த தாவேகா அரசு மேல வந்துடக்கூடாது, தாவேகா அரசு நிர்வாகம் சரியில்லை அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே மக்கள்ல பொதுப்படையா பேச ஆரம்பிச்சிட்டோம். என்னதான் மக்கள் எங்க பக்கம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, மக்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு சொல்லி பெரிய ஒரு டைலாக் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவா 50 நாள்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ஆட்சிக்கு அவங்களுக்கு ஒன்றும் பண்ண தெரியல, அவங்களால சட்ட ஒழுங்கு இன்னைக்கு பாலா போயிட்டு இருக்கு, விவசாய போராட்டம் பண்ணாலும் அவங்க ஏன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விவசாயத்துறை அமைச்சர் தானே சொல்லிட்டாரு, அந்த குறுவை நில சாகுபடி எல்லாம் சரியா வரல அப்படின்னா வேற தொழில பார்த்துட்டு போயிட வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு விவசாய அமைச்சர் சொல்லி நம்ம பார்த்ததே இல்லை. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, வேற தொழில பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. அப்புறம் இந்த ஸ்கூல்ஸ், கல்வித்துறை எல்லா விஷயத்திலையும் நிறைய ஒரு இவங்களுக்கு இன்னும் நிர்வாகம் பண்ண தெரியலப்பா. என்னதான் 2 வெள்ளை அறிக்கை கொடுத்தாலும் அந்த 2 வெள்ளை அறிக்கையும் திமுகவுக்கு தான் கிரெடிட்டா போய் சேர்ந்திருக்கு, நல்ல பொருளாதாரத்துல கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்த நிதி அமைச்சர் அவரோட வெள்ளை அறிக்கை சொல்லச்சு. செகண்ட் மின்சாரத்துறையிலிருந்து வந்த வெள்ளை அறிக்கை நிர்மல் நம்ம அமைச்சர் நிர்மல் குமார் அவர்கள் அவரும் என்ன சொல்லியிருக்காரு, திமுக அரசு தான் அந்த வருவாய் பற்றாக்குறையை சரி கட்டி நிறுத்தி இருக்கு அப்படிங்கறது எல்லாம் சொல்லவும் திமுக அரசுக்கு தான் கிரெடிட் போயிட்டே இருக்கு. அதுக்கு மேல இன்ன வரைக்கும் திமுக அரசு என்ன திட்டம் கொண்டு வந்துட்டு இருந்துச்சோ அந்த திட்டம் மட்டும் தான் இன்னைக்கு செயல்லையே இருந்துட்டு இருக்கு. அதாவது உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், அதுக்கப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம், இதெல்லாம் வந்து மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய மாசம் 1000 ரூபாய், இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்குற மாசம் 1000 ரூபாய், அப்புறம் பஸ்ல நம்ம பயணம் பண்றது, அதை தாண்டி காலையில குழந்தைங்களுக்கு அந்த உணவு திட்டம், இது எல்லாமே திமுக அரசு வந்து கொண்டு வந்தது தான். இவங்க இந்த 50 நாள்ல ஒரு புது திட்டமும் கொண்டு வரல. ஏதோ சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல பெண்களுக்கான பிரச்சனை, பாலியல் பிரச்சனை ரொம்ப அதிகமா தலைவிரிச்சு ஆடிட்டு தான் இருக்கு. கொலை, கற்பழிப்பு எல்லாம் நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கெல்லாம் சட்ட ஒழுங்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இது எல்லாத்தை விட போதையை நாங்க தடுத்து நிறுத்திடுவோம், இதாங்க உண்மை. இதையும் சொல்ல மறந்துட்டேன். அதாவது அமைச்சர், அவங்களோட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சரத் அப்படிங்கிற அந்த அமைச்சர் போதை பொருளை தான் பயன்படுத்தினாரா இல்ல மாத்திரையான்றதெல்லாம் தெரியல. கேட்டா அவர் மாத்திரைங்கிறார், ஆனா மாத்திரையை இந்த மாதிரி யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு போதை பொருளை பயன்படுத்தின மாதிரி அவர் பயன்படுத்தி இருக்காரு. இதை ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதெல்லாம் எதிர்க்கட்சி, அதை தாண்டி நடுநிலையாளர்கள், இங்க இருக்கக்கூடிய மக்கள் சில பேர் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சனால இதை மடை மாற்றணும் அப்படின்றதுக்காக தாவேகா அரசு இவ்வளோ மோசமா இவ்வளோ இழிவான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு இப்போ இந்த விஷயத்தை தூண்டிருக்காங்க. அதாவது குதிரை பேரத்தையே திமுக தான் பண்ணுச்சு. அதாவது ஒரே எங்களோட எம்எல்ஏவெல்லாம் இழுக்க பாக்குது. எதுக்கு இழுக்கணும்? நாங்களே எதிர்கட்சியா உட்காந்துருக்கோம், எங்க கிட்ட இருக்க கூட்டணி கட்சி எல்லாம் உங்ககிட்ட தான் வந்திருக்கு. இப்ப நாங்க உங்ககிட்ட இருந்து 10-20 எம்எல்ஏ எடுத்து நாங்க என்ன ஆட்சி அமைக்க போறோம்? எங்களுக்கு அது அவசியமே இல்லையே. நாங்க எதுக்கு சார் உங்ககிட்ட இருந்து எம்எல்ஏக்களை நாங்க எடுக்கணும்? திமுக எதுக்கு பண்ணணும்? பண்றதுனால என்ன பயன்? இல்ல நான் கேட்கிறேன், இப்ப எங்கிட்ட 59 தான் இருக்காங்க, இருக்கிற எல்லா கூட்டணி கட்சி உங்ககிட்ட வந்துருச்சு. உங்ககிட்ட இருந்து நாங்க 20 எடுத்து போட்டா எங்களால ஆட்சி அமைக்க முடியாது. நாங்க எதுக்கு உங்க எம்எல்ஏவை நாங்க இது பண்ணணும்? அதை விட சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்தா நீங்க சபாநாயகரை மாற்ற வேண்டியது தானே? அவ்வளவுதானே நடக்க போகுது. இதனால ஆட்சியில கவிழ்க்க முடியாது. இதனால சிஎம் சார், அதாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டே இருந்தாரு,
கொலை கொள்ளை பாலியல் பிரச்சனை பெண்களுக்கு நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இங்க ஒண்ணுமே நிர்வாகம் சரியில்லை. இதை பார்த்துட்டு தமிழ்நாடு மக்களே உங்களை வந்து வேணாம் மாத்துங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வருவாங்கன்னு ஒரு நார்மல் டாக்கா சொன்னதை எதுக்கு எதை வந்து முடிச்சு போடுறாங்க பார்த்தீங்களா? அவங்க சொல்றோம்ல, இந்த இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதாவது தாவேகா கட்சிக்காரங்களுக்கு, அதாவது ஆட்சியாளர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. 6 மாசம் அவங்களுக்கு மக்களுக்கு ஏதாச்சும் செய்யறதுக்கு தாங்க ஒன்றும் தெரியல. மக்களுக்கு எப்படி திட்டம் கொடுக்கணும் தாங்க ஒன்றும் தெரியல. மக்கள்கிட்ட தூய ஆட்சின்னு சொன்னமே அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் தாங்க ஒன்றும் தெரியல. இன்னைக்கு எப்படி வந்து ஊழலை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி பணம் வாங்கலாம், எப்படி மற்ற ஊழலாக இருந்த அமைச்சரை கூப்பிட்டு அவங்ககிட்ட இருந்து ஐடியா வாங்கிட்டு எப்படி வந்து நம்ம வந்து கரப்ஷனை வந்து உண்டாக்கலாம். ஓட்டு போட்ட மக்கள் தானே, அதெல்லாம் விஜய் சாரோட மூஞ்சி காமிச்சு ஒரு 4 பாட்டை போட்டால் அவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப மோசமாக நினச்சிட்டாங்க இல்லை. ஆனால் ரொம்ப இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜின்னு சொல்லி அவரோட பேரையே முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு, ஏன்னா மற்ற அமைச்சர்களை சொன்னால் இவ்வளோ பீக்கில் வரமாட்டேங்குது. சோஷியல் மீடியா அதை தாண்டி இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாடா அவடாடா இதுக்குன்னே சில தொலைக்காட்சிகள் இருக்குல்ல, இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு முட்டு கொடுக்கறதுக்குனே சில தொலைக்காட்சிகள்லாம் இருக்குல்ல. அந்த தொலைக்காட்சியில் வேற எந்த அமைச்சர் பேர் வந்தாலும் இவ்வளோ பிளாஸ்ட் ஆகுறது இல்லை. செந்தில் பாலாஜி சேர்ந்து இவரோட பேர் வந்தால் ரொம்ப அதிகமாக வருது இல்லை. அதனால உடனே அப்படியே தூக்கி போட்டு இவர் திருநாவுக்கரசு சொன்னாராம், அவர் செந்தில் பாலாஜி அவரோட கூட இருந்த 2 பேர்த்த பிடிச்சாங்களாம், அவரோட தம்பியா, அவர் தம்பி மூலயமா அவரா. என்ன எதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க கூப்பிடணும்? எதுக்கு உங்களோட எம்எல்ஏ எங்களுக்கு தேவை? நான் சாதாரண ஒரு திமுக ஒரு தொண்டர், நான் கேட்குறேங்க, எங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? இதை வச்சு நாங்கள் என்னங்க பண்ண போறோம்? கெத்தா நேரா நின்று எலெக்ஷனை சந்திச்சுட்டு போயிடுறோம். மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதை ஏத்துக்கிறோம். நாங்க எதிர்கட்சியா இருக்கிறோம், மக்களுக்காக குரல் கொடுக்குறோம் நாங்க சொல்லிட்டோமே, எங்க தலைவரே சொல்லிட்டாரு. அதை தாண்டி ஒரு கல்யாண வீட்டுக்கும் போய் பேசுறோம், ஒரு இந்த வீட்லயும் போய் பேசுறோம்னா அபத்தமா பேசுறீங்க, ஒப்பாரி வைக்கிறேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? பாப்பா மாடல், எங்களை பார்த்தா உங்களுக்கு பாப்பா மாதிரி நாங்க ஒப்பாரி வைக்கிறோம்னு நினைக்கிறீங்க. கவலையே படாதீங்க, உங்களை ஒப்பாரி வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான், அந்த அழகுல தான் உங்களோட ஆட்சி லட்சணமே இருக்கு. அதனால நீங்களாம் எங்களை சொல்லணும்னு இல்லை. கண்டிப்பா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசுறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நீங்க சோஃபா மாடல்னா ஃபர்ஸ்ட் சோஃபா மாடல், அந்த சோஃபால என்ன போச்சு, எப்படி வந்துச்சு, கரெக்டா எப்படி சிஎம் வரும்போதே அந்த சோஃபா வந்துச்சு, இதெல்லாம் நீங்க சொல்லணும். அதை சொல்றதுக்கு உங்களுக்கு முடியல. அதை விட நாங்க ஒப்பாரி வைக்கிறோமா, நாங்க புலம்புறோமா, நாங்க பேசுறோமா? ஆமா தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுறோம், ஆமா தமிழ்நாட்டு மக்களுக்காக புலம்புறோம். இவ்வளவு நல்லா இருந்த தமிழ்நாட்டை கேவலப்படுத்தி குட்டிச்சவராக்கி இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் டெண்டர்ஸ் கூடி அதை தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரி கூட இங்க வந்து பிளாட்ஃபார்ம் பண்ண வர மாட்டேங்குது. இன்னைக்கு காலையில ஹீரோ ஹோண்டா போயிடுச்சு ஆந்திராக்கு. எப்படி போச்சு? இன்னைக்கு வேலை வாய்ப்பு என்ன ஆக போகுது? நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? இதெல்லாம் எது கேட்டாலும் யாரும் வாய் திறக்க போறதில்ல. ஆகுனா எங்க முதல்வர் பண்ணுவாரு, எங்க இவர் பண்ணுவாரு. அதை விட அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் பயங்கரமா லாட்டா பேசுவாரு. ஆனா ஏதாச்சும் ஒண்ணு நடக்குமான்னா ஒன்றும் நடக்காது. அதனாலதான் டிடிவி தினகரன் அண்ணாவே சொல்லியிருக்காரு, பொய்யா பேசக்கூடிய அமைச்சர் வந்து நம்ம அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை நான் சொல்ல, அவரே சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தா, இவரு பண்ணாத லாபியா? யோசிச்சு பாருங்களேன். திமுக யோசிக்கிறத விட அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் பயங்கரமா யோசிக்கிறார். யோசிச்சனாலதான் இத்தனை பேர்த்த வாரி வாரி உள்ள போட்டுக்க முடியுது. அங்கிருந்து அத்தை லீமா ரோஸ் மார்டின் மாமியார் அவர்கள் அனுப்பவும், இங்கிருந்து நம்மளுடைய அமைச்சர் மருமகன் ஆதவர்ஜுனா அண்ணா அவர்கள் தூக்கி உள்ள போட்டுக்கவும் ஒரே குதூகலமா இருக்குது தமிழ்நாடு. இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது நீங்க செந்தில் பாலாஜி சார் மேல அவதூறு பரப்பணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு இழிவான ஒரு விஷயத்த போட்டிருக்கீங்க. அப்படின்னு பார்த்தா உங்க மூஞ்சியெல்லாம் நீங்க கொண்டு போய் எங்க வச்சிருப்பீங்க? நாங்க சொல்லல, அதிகம் வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னும் வைகோ அவர்கள் மிகப்பெரிய, உண்மையாலுமே அவர் பேச்சுல ஒரு சிறந்த ஒரு நபர் தான் வைகோ அவர்கள். ஏன்னா அவருடைய வயசுக்கு, அவருடைய அனுபவத்துக்கு அவரெல்லாம் பார்த்து நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஆனால் கற்றுக்க கூடாத ஒரே விஷயம் நம்பிக்கை துரோகம். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு நம்பிக்கையா அவர் இருக்க மாட்டாருங்கிறது இதுல நல்லா தெரிஞ்சிருச்சு. அவரே சொல்றாரு, 27 ஜூன் 2026 அன்னைக்கு அவர் பிரஸ் மீட்லயும் பேசுறாரு, அவர் கட்சி கூட்டத்திலையும் பேசுறாரு. விஜய் அவர்கள், அதாவது சிஎம் விஜய் அவர்கள் என்னை கூப்பிட்டு தனியா 1 மணி நேரம் பேசினாரு. அந்த 1 மணி நேரத்துல அவர் சொல்றாரு, உங்க கட்சியில அதாவது எம்எல்ஏக்களை 2 பேர்த்தையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, அவங்களோட தொகுதிக்கு விஜய் அவர்கள் அதாவது சிஎம் நானே போய் பிரச்சாரம் பண்றேன், அதனால அவங்கள ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா இது என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்?
எதுக்கு அப்போ நீங்கள் அதே ஆட்களுக்கு தான் திரும்பவும் இடைத்தேர்தல் வைக்கிறதுக்கு ஆட்களை, தட் மீன்ஸ் அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்க போறீங்களா? அப்போ உங்கள் கட்சியில் அந்த தொகுதியில் கஷ்டப்பட்டு விஜய் அவர்கள் நடிகராக இருக்கும்போது காலத்துலேருந்தே கொடி நாட்டி, ஏன்னா நீங்கள் எங்களை கேட்குறீங்களே, நாங்களும் உங்களை திருப்பி கேட்கணும்ல, கொடி நாட்டி போஸ்ட் ஒட்டி அப்புறம் டிக்கெட்டு ஃபஸ்ட்டு ஷோ ஓடி போய் பார்த்து தான் வீட்டில் இருக்கிற 5-10 காசை வச்செல்லாம் ரெடி பண்ணி ஒரு தொண்டன், ஒரு அடிமட்ட ஒரு ரசிகர் உங்களுக்காகலாம் வேலை செஞ்சுருப்பாங்கல்ல. அப்போ அந்த ரசிகருக்குலாம் இனி வாய்ப்பு கிடையாது இல்லையா? இங்கிருந்து வர்றவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பீங்க. இனிமேல் டிவிகே கட்சியில் ரசிகராக இருந்தாலும் சரி, அடிமட்ட ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இந்த ஒரே பீரியடோட முடிஞ்சு, அவ்வளோதான். இனி எல்லாருமே மாஞ்சி அமைச்சர்கள் ஆயிடுவாங்க. முன்னாடி அதாவது வேற எந்த கட்சியிலிருந்து அமைச்சர்கள் வந்தால் அவங்கள இணைச்சு அவங்கள ரிசைன் பண்ண சொல்லி, எம்எல்ஏலேருந்து ரிசைன் பண்ண சொல்லி திரும்பவும் தாவைக்க கட்சியிலிருந்து தூய் சக்தியாக மாறி இனிமேல் அவங்க தான் அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்க போகிறாங்க. அப்போது இதை யார் புரிஞ்சுக்கணும்? ரொம்ப முக்கியமாக அந்த கட்சியில் இருக்கிற அந்த தொண்டர்கள், அந்த பசங்க யோசிக்கணும். அதை தாண்டி மக்கள் நம்ம தாங்க ரொம்ப யோசிக்கணும். நம்மளை எல்லாம் ரொம்ப முட்டாள்னு நினச்சி சரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இவர் வந்தால் ஏதாச்சும் செய்வார் அப்படின்னு நினச்சி நம்மளாம் வாய்ப்பு கொடுத்தோம். ஆனால் இவங்க ஏதோ தான் தலையிலேயே கை வைக்கிற மாதிரி கடைசியில் நம்ம தலையில் கை வைக்க வராங்க. எதுவுமே இவங்க செய்ய மாட்டாங்க. விஜய் அவர்கள் ஒருத்தரோட மூஞ்சியை மட்டும் வச்சுட்டு கூட இருக்கிறவங்கலாம் எவ்வளோ மோசமாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எவ்வளோ பின்னோக்கி போய்கிட்டே இருக்கு. அதை தாண்டி வந்து 50 நாள்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. அதை தாண்டி இன்னைக்கு விவசாய பிரச்சனைக்கு எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. தூய்மை பணியாளர்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது. இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனா மற்ற கட்சியிலேருந்து ஆளை மட்டும் தூக்கி போட்டுக்க முடியும். சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். ஒரு எம்எல்ஏக்கு இன்னைக்கு 35 கோடி அப்படின்னு சொன்னா, அப்ப இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி சாரை விட அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் பல லெவல்ல பெரிய ஆளு, ரொம்ப பெரிய ஆள் அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள். அப்போ நீங்க எத்தனை கோடியை கொடுத்து அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் வாங்கியிருப்பீங்க? இல்லை நீங்கள் என்ன ப்ரையாரிட்டி கொடுத்து இன்னைக்கு இந்த விஜயபாஸ்கரன் கோ அந்த பிரதர்ஸ் 2 பேர்த்தையும் வாங்கியிருப்பீங்க? அப்போது இப்போ கூடிய ஒரு பேச்சு அடிப்படுது அமைச்சரவையில் மாற்றம் அப்படின்னு சொல்லி. அப்போ இடைத்தேர்தல் முடிகிற வரைக்கும் எப்படியாச்சும் இருக்கிற அமைச்சர்களை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு அது டிவி கேட்க உண்மையாக உழைச்சாங்க, நாங்கள் வந்து தூய்மையான சக்தி, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறவங்களை எல்லாம் உள்ளே வச்சுட்டு இப்போ இடைத்தேர்தல் முடிஞ்சோடனே இப்போ வந்த அதாவது பாஸ்கரன் சன் கோஸ் அவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் வாய்ப்பு கொடுப்பீங்களா? இல்லை என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க? ஏதாச்சும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா? ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களால் ப்ரையாரிட்டைஸ் எடுத்து பண்ண முடியுதா? எனக்கு ஒன்றுமே புரியல. இது வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி மோசமான ஒரு செயல்பாடுகளாக இருக்குது. அதாவது நான் வந்து இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னு சொல்கிறது கூடி விஷயமா தெரியல. ஆனால் அதை நீங்கள் செய்யலை. அதை தாண்டி மக்களுக்கு ஒரு நல்லது செய்வீங்களான்னு பார்த்தா அது கூட இது வரைக்கும் ஒரு நல்லதும் செய்யலை. ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் கட்சியை கட்டமைக்கிறோம், கட்சியை பெரிய லெவலில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பெரிய பெரிய தப்பு பண்ணாங்களோ அவங்களெல்லாம் உள்ள தூக்கி போட்டுட்டு இனிமேல் இவங்கெல்லாம் இந்த கட்சிக்குள்ளே வந்துட்டு இவங்க ஒரு சாதாரண ஆள் தான், இவங்க ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஆள், இவங்களாம் இனி மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் நம்பருக்கு நாங்கள்லாம் என்ன எங்களுக்கே புரியல. இது மக்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் பொய் அவதூறுகளை பரப்புறதில் முழுக்க இன்னைக்கு தாவேகா கட்சி நம்பர் 1ல இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கட்சிக்கு ரொம்ப அவ்வளோ ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுல இன்றைக்கி இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சில நியூஸ் சேனல்ஸ் ரொம்ப தெளிவாக பண்ணுறீங்க, ரொம்ப தெளிவாக பண்ணுறீங்க. அப்படின்னு பார்த்தா டிடிவி தினகரன் அவர்கள் அவருடைய ஒரே ஒரு எம்எல்ஏ காமராஜர் அவர்கள் வெளியே போகும்போதே அவர் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, குதிரை பேரம்னு சொன்னார். ஏன் அந்த விஷயத்தெல்லாம் இவ்வளோ ஆக்ஷன் எடுக்கல? இன்னைக்கு போதைப் பொருள் பயன்படுத்தி ஒரு அமைச்சர் வந்து பிரச்சனையில் இருக்காரு, இதுக்கெல்லாம் இவ்வளோ ஆக்ஷன் எடுக்கவே கிடையாது. அதை விட இன்னைக்கு பெண்களினுடைய அந்த பாலியல் பிரச்சனையில் தாவேகா நிர்வாகி, அதை தாண்டி ஒரு எம்எல்ஏ சரவணன் அவர்களே அதில் தொடர்புடையதாக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்கும் இந்த ஆட்சி எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. அது எல்லாத்த விட இன்னைக்கு நம்மளுடைய தொழில் வளர்ச்சி ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு முன்னெடுப்பை எடுத்து வைங்கன்னு கேட்டால் அதுக்கும் என்ன நடவடிக்கையும் இந்த ஆட்சி எடுக்கவே இல்லை. இதெல்லாம் எடுக்கல. ஆனா இன்னைக்கு ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு போறாரு முதல்வர் அப்படின்றதுக்காக அதுக்கு முன்னாடி திமுகக்கு, அதை தாண்டி திமுக இன்னைக்கு ஆளுநரை பார்த்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. குதிரை பேரம் நடக்குது தாவேகா கட்சியில, அதை விட அந்த அரசு வந்து லீக்கேஜா இருக்கு. ஏதோ முதல்வர் மட்டும் இல்லை, முதல்வரை தாண்டி இருக்கக்கூடிய அவர்களோட நண்பர்கள் வரைக்கும் எல்லா விஷயங்களும் போய்கிட்டே இருக்கு.
இதெல்லாம் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு மேல இன்னைக்கு இது சரத் அவர்களுடைய விஷயம் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளைண்டா நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது இதையே நீங்க மடை மாத்தணும், இதெல்லாம் எந்த நியூஸ் சேனலையும் வந்துடக்கூடாது, இதை பத்தி யாரும் பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை முன்னிலைப்படுத்தி இவ்வளோ பெரிய போய் அவதூற ஒரு கட்டமைச்சிருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? இதுதான் நீங்கள் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்குற ஒரு நிலையா அப்படிங்கிறது யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் மக்கள் எங்கள் பக்கம், மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, மக்கள் எங்கள் கூட தான் இருப்பாங்கன்ற வேலையெல்லாம் வேணாம். ரொம்ப நாள்லாம் மக்கள் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. திருப்பி கேள்வி கேட்பாங்க, 50 நாள் தானே ஆச்சு அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த 50 நாளில் எவ்வளோ பெரிய, அதாவது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான், மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் உங்களால் முடியல. இன்ன வரைக்கும் மின்வெட்டு பிரச்சனையும் உங்களால் சரி பண்ண முடியல. ஆனால் என்ன சொல்கிறது, மின்னல் வேகத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களையும் உங்ககிட்ட தூக்கி போட்டுக்க முடியுது. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஆட்சி மக்களை பற்றின 1% கூட சிந்தனையே இல்லாமல் மக்களை மடைமாற்றுறதுக்கு, வெறுமையாக அவங்கள ஏமாத்துறதுக்கு மக்கள் பேரை மட்டும் சொல்லி இன்னைக்கு அவங்க வயிற்றுலேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்றது தெரிஞ்சுது. இது எல்லாத்துக்கு மேலே நிறைவாக ஒன்று சொல்லியிருக்கிறேன். அந்த நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள், நீங்கள் எங்கள் தலைவரை பார்த்து விலகிடுங்க, அதாவது அரசியலை விட்டே விலகிடுங்க, மக்கள் உங்களை நிராகரிச்சிட்டாங்க. யார் சொன்னால் மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி அதை நீங்கள் சொல்லக்கூடாது சார், மக்கள் சொல்லணும். இன்றைக்கும் எதிர்கட்சி நாங்கள் தான், எங்கள் கட்சி எங்கள் கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு தான் உங்கள் கூட்டணியில் இன்னைக்கு சேர்ந்துருக்கவங்க ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏ இருக்கிறாங்க. எங்களையெல்லாம் யாரும் நிராகரிக்கல. உங்களை நிராகரித்த எம்எல்ஏக்களை தான் நீங்கள் கூப்பிட்டு இன்னைக்கு உங்களோட சேர்த்துக்கிறீங்க. அதாவது நீங்கள் வரக்கூடாது நிராகரித்து மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களே, அந்த எம்எல்ஏக்களை தான் நீங்கள் இப்போ கூப்பிட்டு உங்கள் கட்சியில் ஐக்கியப்படுத்திக்கிறீங்க. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அவர் பேசுறது சரியான சொல்லி அவரே ஒரு நிமிஷம் பரிசீலனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் சொன்னது சாதாரண ஒரு ஆளெல்லாம் இல்லை. கஷ்டப்பட்டு மிஸ்ஸாங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் போராடி அதை தாண்டி நிறைய வெற்றி தோல்விகளை சந்தித்து மக்களுக்காகவே இருந்து தொண்டர் நிலையிலிருந்து வாழ்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அந்த கழகத்தினுடைய தலைவராக, அதை விட ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நீங்கள் செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய திட்டத்திற்கெல்லாம் உயிர் கொடுத்த ஒரு மனிதராக இருந்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அவரை பார்த்து நீங்கள் அரசியலை விட்டு விலகணும் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கு உங்கள் கட்சியினுடைய அழிவு காலம் தொடங்கிருச்சு அப்படிங்கிறது மிக ஊர்ஜிதமான உண்மை. பார்த்துக்கலாம், மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க. அது எல்லாம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறீங்களே இப்படி மக்கள் எங்களை ஆதரிச்சிட்டாங்க, மக்கள் எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அதே மக்கள் தான் உங்களுக்கு வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. தீர்ப்புனா முழு தீர்ப்பெல்லாம் இல்லை, வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க, இல்லைன்னா அவங்க கிட்ட தான் திரும்பவும் கீ இருக்கு. அவங்க எப்படி உங்களை லாக் பண்ணணும்னு தெரியும், இல்லை சரியாக செயல்பட்டீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணி விடணும்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு எந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்கன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ரொம்ப ஆணவமும் ரொம்ப அகந்தியும் எந்த ஒரு மனிதனுக்கும் சரியானதில்லை. பதவி வந்தாலும் பணிவு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த பணிவை இன்னைக்கு தாவேகா கட்சியினர், மேலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரைக்கும் யாருக்கும் இருக்கிற மாதிரியும் தெரியல. ரொம்ப நம்ம தான் அப்படின்னு சொல்லியெல்லாம் பண்ணக்கூடாது. அதற்கான விளைவு என்னென்ன தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க. அதனால இந்த பொய் போராட்டையெல்லாம் தூக்கி வச்சுட்டு முடிஞ்சா மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யுங்க. திமுகவுக்கும் எனக்கு நடுவில் யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண